என்னப்பா இது? நீ இப்ப நடந்துகிட்டதை விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. நீ இந்த வீட்டோட மூத்த பையன்பா. உன்னை நான் எவ்வளவு மதிக்கிறேன் தெரியுமா? என் புள்ளன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றேன். உனக்கு எதுக்குப்பா இந்த திருட்டுத்தனம்? நீ இப்படியா வீட்டுக்கு வரணும்? ஐயோ, எனக்கு இத பார்க்கும் போது ரத்த கண்ணீர் வருது முத்தரசு. இல்ல சித்தி, நீ தப்பா எடுத்துக்காத. நான் வெண்ணில கூட தனியா பேசணுன்றதுக்காக தான் அவளுக்கு போன் வாங்கி கொடுத்தேன்னு. நீ தப்பா எடுத்துக்கூடாதுன்றதுக்காக தான் நான். இல்ல சித்தி, நான் தான் அவகிட்ட சொன்னேன், நீ சித்திக்கிட்ட பேசிக்காத, நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் போனை மறைச்சு வச்சிருந்தேன். அவ என்னடா போனை உன்கிட்ட. இல்ல, அவளுக்கு பேச வராது சித்தி. அவ ஏதாவது உளறி கொட்டி பேச தெரியாம பேசுறேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி யோசிச்சேன். அது நீ அவளை கூப்பிட்டு கேட்டோன்னா அவ கள்ளங்கப்படம் இல்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டா. தப்பு ஏமால் தான் சித்தி. நான் தான் சித்தி தப்பு பண்ணிட்டேன். இல்லை, எனக்கு உன் முகத்தை பார்க்கறதுக்கு சங்கடமா இருந்துச்சு. சரி, காலையில் உனக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சிடலாமே தான் நான் லேட்டாக நீ தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடலான்னு வந்தேன். இப்போ பிரச்சனை நீ போன் வாங்கி கொடுத்தது மட்டும் தானா? வேற எதுவுமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லை, அது தெரியும் சித்தி. வெண்ணில உன்னை எதிர்த்து பேசினான்னு தெரியும். அவளை கூப்பிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணுன்றதான் என்னோட எண்ணம் சித்தி. ஆனா அது நைட் ஆயிடுச்சு இல்லையா, அதான் காலையில கண்டிப்பா கூப்பிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன் சித்தி. அப்படிலாம் ஒண்ணு நான். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏப்பா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? நேத்து பேசிட்டு கொஞ்சம் கூட தப்புங்கிறத உணராம நேரா கிளம்பி உன்னை பார்க்க வந்துட்டா. உன்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்லியிருக்க மாட்டா. அவளுக்கு சாதகமாதான் மாத்தி சொல்லி இருப்பா. ஆனா உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? பாதரி அடிச்சுட்டு என்ன தேடி ஓடி வந்திருக்கணும். சித்தி என் பொண்டாட்டி பண்ணது தப்பு, அவளை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு கேட்க வச்சிருந்தேன்னா அப்ப நீ என் புள்ள. அவ கேட்ட மன்னிப்பைய நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேப்பா. ஆனா நீ என்ன பண்ண? ஆக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம், பொண்டாட்டி தாயே அழகிருந்தா போதுமடி, பொண்டாட்டி தாயேன்னு ஜாலியா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அம்மாவை திட்டதுக்கு ட்ரீட் வச்சுட்டு செல்போன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் வீட்டுக்கு வராம ராத்திரி மில்லுக்கு போய் தங்க வச்சுட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்து இவள வாசல்லையே இறக்கி விட்டுட்டு போறேன். இப்போ என் முகத்துல முழிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு திருட்டுத்தனமா உள்ள வந்து இப்ப எதுக்குப்பா அவளை மன்னிப்பு கேட்க சொல்ற? தப்புதான் சித்தி. நான் பண்ண தப்பட மன்னிச்சிரு சித்தி. சரிப்பா, சரி. இந்த தப்பு சரி இதெல்லாம் பேசுறதுக்கு நான் வரல. நீ என் புள்ள. 1000 தப்பு பண்ணிருந்தாலும் அத உன்னை மன்னிச்சு நான் ஏத்துப்பேன்.
இவளை நான் மன்னிக்க முடியாது. இவளை நான் எதுக்காக மன்னிக்கணும்? சித்தி என்ன சித்தி, நீ எல்லாம் தப்புக்கும் வெண்ணிலாவை மட்டும் காரணம் சொன்னா எப்படி? நானும் தப்பு பண்ணிருக்கேன் சித்தி. நீயும் தப்பு பண்ணிட்ட சித்தி. ஏன் மேல தப்பு இருக்கா? நான் என்ன தப்பு பண்ண? ஏன் சித்தி, நீ அவளை பிச்சைக்காரின்னு சொன்னனால தானே அவ உன்னை எதிர்த்து பேசுனா. ஆயிரம் இருந்தாலும் ஒரு பொண்ணையும் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்களையும் தப்பா பேசி அவங்கள அவமானப்படுத்தினா எந்த பொண்ணு தான் சித்தி போறதுப்பா? வெண்ணில மட்டும் இதுக்கு என்ன விதி விளக்கா? ஓ, நான் சொன்னது அவ்வளோ பெரிய தப்பா? தப்புன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ இந்த நிமிஷம் ஓ முன்னாடி சொல்றேன், எனக்கு இவ பிச்சைக்காரி தான். ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கோ. கல்யாண தண்ணிக்கு இவ கட்டின புடவை நகை ஏதாவது இவளுக்கு சொந்தமானது இருந்துச்சா? அத்தனையும் ஊர்க்காரங்க மொத்த பேரும் போட்ட பிச்சை காசுல வாங்கினது தானே? இவ பிறந்த வீட்டுல இருந்து என்ன சீர் கொண்டு வந்தா? அப்படி இருக்கும் போது இவள பிச்சைக்காரின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன், இவ பிச்சைக்காரிதான், பிச்சைக்காரிதான், பிச்சைக்காரிதான். சித்தி வேண்டாம் சித்தி, இதுக்கு மேல அவ்வளவு கொஞ்சம் பொறுமையா. யாரும் பேசாதீங்க என்கிட்ட. அதுக்கு நான் செத்து போயிடலாம், செத்து போயிடலாம். சித்தியை நான் எதிர்த்து பேசிட்டேனே. மாமா, சாரி முத்து மாமா, என்ன மன்னிச்சிடு. எல்லாமே என்னால தானே. நான் இது நடக்க கூடாதுன்னு தான் பயந்தேன், ஆனா இது நடந்துருச்சு.
பாரு வெண்ணிலா, சித்தி உன்னை இப்படி பேசிருச்சுன்றனால நீ குறைஞ்சு போயிட்டேன்னு ஆயிடாது. எனக்கு புரியுது முத்து மாமா. ஆனாலும் அவங்கள ரொம்ப கோவப்படுத்தினதுனால தான் அப்படி எல்லாம் பேசினாங்க. தப்பு என் மேலயும் இருக்கு. இல்ல இல்ல, சித்தி என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, நானும் சித்தியை தப்பா நினைச்சிடக்கூடாது, அது மேல கோவப்படக்கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ண. அது பாட்டுன்னு ஒரு வார்த்தையை விட்டுருச்சு. அது என்னால ஏத்துக்க முடியல வெண்ணிலா. உன்னை போய் அது உன்னது பிச்சைக்காரின்னு சொன்னே அது என்னால் உனக்கு முடியல. என்ன மீறி கோவம் வந்து சத்தம் போட்ட சித்திய கத்தி. இது வரைக்கும் சித்தி அப்படி சத்தம் போட்டதே கிடையாது. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும், யோசிச்சிருக்கணும். நடந்ததெல்லாம் பார்க்கும்போது என் மேல்தான் தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப பாரு, தேவையில்லாம என்னால உனக்கும் திட்டு. ஆனா ஒண்ணு வெண்ணிலா, சித்தி பாவம். அது நிஜமாலும் அது மாதிரிலாம் கிடையாது. எனக்கு தெரியாதா முத்து மாமா? அது ஏதோ என் கல்யாணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு கனவு கண்டுடுச்சு. அது நினைச்ச மாதிரி நடக்கல. அதோட கோபம், ஏமாற்றம், அதனால இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சு. அதை நான் புரிஞ்சிருக்கணும். நீ தடுக்கலன்னா இன்னும் அதிகமா பேசியிருந்தானே அப்புறம். ஐயோ, அது தப்பு, ரொம்ப தப்பு. ஏன் சித்தி நானே. சித்தினா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவங்க இப்படி கோவப்பட்டு பேசினதுல உனக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் சித்திய மேல கோவப்பட்டதுக்கு நான் வருத்தப்படல. ஒண்ணு போய் அது பிச்சைக்காரி அது இதுன்னு சொல்லிடுச்சு. சேச்சே, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் முத்து மாமா. எதையுமே நான் பெருசா எடுத்துக்கல. நீ எனக்காக எந்த கவலையும் படாத. எனக்கு நீ கவலைப்படுறதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. என்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா வளைய வந்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப நமக்குள்ள கல்யாணம் நடந்துருச்சு, ஒன்னா இருக்கும். எனக்காக நீ இருக்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கலக்கமும் பயமும் இருக்கு. நீ பயப்படாத வெண்ணிலா, உனக்கு நான் இருக்கேன். நான் இருக்க வெண்ணிலா. நீ பக்கத்துல இருந்து பேசும்போது கொஞ்சம் தைரியம் வருது. ஆனா நீ விலகி தூரம் போயிட்டா என் மனசுக்குள்ள என்ன நானே ஒரு அனாதை மாதிரி நினைச்சுக்க ஆரம்பிக்கிறேன் முத்து மாமா. நீ என்னைக்கு வேணாத இல்ல வெண்ணிலா. நீ என் வாழ்க்கையில் வரத்துக்கு முன்னாடி நான் தான் அதையா இருந்தேன். என்னை சுத்தி எல்லாமே இருந்துச்சு, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை. எனக்கு நீ யாருமே இல்லைன்னு யோசிச்சிருக்க. உண்மையான அன்புக்கு ஏங்க இருக்கு? சொல்ல போனா அன்புக்காக பிச்சை கேட்டிருக்கேன். என்ன முத்து மாமா, உனக்காக யாரும் இல்லையா? நாங்க எல்லாம் இருக்கோம். ருத்ரா இருக்கா. நீ எதுக்காக அனாதை அது இதெல்லாம் பேசுற? இதை பாரு வெண்ணிலா, சித்தி இந்த மாதிரிலாம் பேசிடுச்சு. நீ மனசுல இதை வச்சுக்காத. இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்கல்ல. யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். இந்த வீட்டுல உனக்கு உரிமை இருக்கு வெண்ணிலா. அந்த உரிமை உனக்கு கிடைக்கும். நம்ம என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். என் சந்தோஷங்கிறது எப்பவுமே உன் கூட இருக்கிறது தான் முத்து மாமா. ஆனா நீ என் கூட இருந்தாலும் நீ எப்பவும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் முத்து மாமா. நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேருமே இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். நீ உன் வாழ்க்கைய வாழணும் வெண்ணிலா. முழு உரிமையோட இந்த வீட்டுல நீ இருக்கணும். அப்ப யாரோட என்ன கேட்கறாங்கன்னு நான் பாக்குறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
புரியுது முத்து மாமா. வண்ணநிலவே திடவா எந்த கதையே இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது விடவா எந்த கதையே மானொன்று சொல்லி தான் வாழ்ந்த வீடு சிங்கம் உண்டு அரசாண்ட காடு மாடி அதுதான் கொல்லாதது ஆனாலும் மான்மே அன்பானது மலைதான் போட சந்தோஷ ஊஞ்சி சேர்ந்தாட பாயும் சிங்கம் கூட